உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 49ஆம் நாளுக்குள் நம்ம நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் மோசேவோடையும் இஸ்ரேல் மக்களோடையும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டார். இப்போது அவங்களை சீனாய் மலையிலேருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார் இல்லையா, எப்படி அந்த திருவுறைவிடத்தை கட்டணும், அதுக்குள்ளே என்னென்னலாம் வைக்கணும், எல்லாத்தையும் இன்றைக்கி ஆண்டவர் அதை செய்ய சொல்வார். ஸோ இது கிட்டத்தட்ட திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ரிப்பீட் கிடையாது. முன்னே நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டவர் இதெல்லாம் பண்ணணும்னு மோசேவுக்கு சொல்லி கொடுத்தார். இங்கே மக்கள் அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி விடுதலை பெண் 35ஆம் அதிகாரத்தில் எப்படி இதை செய்யணும் அப்படின்றதுக்கான தன்னார்வ காணிக்கைகளை ஆண்டவர் யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்கள கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவார். அதெல்லாம் இன்றைக்கி 35ஆவது அதிகாரத்தில் வாசிப்போம். 36ஆவது அதிகாரத்தில் அந்த திருவுறைவிடத்திற்கு அந்த கூடாரத்தை கட்ட ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி. ஸோ இது நம்ம ஒரு வகையில் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம யோசிச்சு பார்ப்போமே, ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள், எத்தனை ஊக்கு போடணும், எத்தனை தையல் போடணும், எத்தனை இடத்துல எவ்வளோ நீட்டம், எவ்வளோ மூலம், எவ்வளோ ஆண்டவர் அதில் பர்டிகுலராக இருக்கார் பாருங்களேன். ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்தை தாங்கக்கூடிய உடன்படிக்கை பேழை வைக்கிறதுக்கே இவ்வளவு ஆண்டவர் நுணுக்கமாக பார்க்குறாரு அப்படின்னா, அவரே இறங்கி வரப்போகிறார்னா அந்த உறைவிடமாகிய மாதாவை கட்டுறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு நுணுக்கமாக இருந்திருப்பார். அந்த மாதா கிட்ட ஆண்டவர் பாவத்தை அனுமதிச்சிருப்பாரா? நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவரே இறங்கி வரப்போகிறார். சீனாய் மலையே தாங்கலை, ஆனால் அந்த ஆண்டவர் இறங்கி மாதாவுக்குள்ளே வரப்போகிறாங்க. அந்த ஒவ்வொரு நுணுக்கத்தை பார்க்கும்போது மாதவ ஆண்டவர் எப்படி கட்டி எழுப்பியிருப்பார். எதுக்காக? ஆண்டவர் இயேசுக்காக மாதாவை எவ்வளோ அழகாக ஆண்டவர் கட்டி எழுப்பினார். அதை நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி வாசிக்கும்போது அதை நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். திருவுரை இடத்தை எப்படி கட்டணும்னு ஆண்டவர் சொல்கிறப்ப அதை நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். ரெண்டாவது வாசிப்பாக நம்ம லேவியர் தொடர்ந்து 25ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இதில் ஆண்டவர் திரும்பவும் இந்த ஓய்வு ஆண்டை பற்றியும் யூபிலி ஆண்டை பற்றியும் இன்றைக்கி பேசுவார். நாளைக்கு நம்ம யூபிலி நாளை கொண்டாட போகிறோம். நம்ம வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தை துவங்கி 50ஆம் நாளை நம்ம எட்ட போகிறோம். ஆண்டவர் எப்பயுமே 50ஆவது வருஷத்தை யூபிலி ஆண்டாக கொண்டாட சொல்கிறார். நம்ம 50ஆம் நாளை யூபிலி ஆண்டாக கொண்டாட போகிறோம். அதுக்கு முன்னாடியே யூபிலி ஆண்டினுடைய முக்கியத்துவத்தை பற்றி இன்றைக்கி நம்ம லேவியர் 25 வாசிக்க போயிடும். கூடவே திருப்பாடலில் தொடர்ந்து நம்ம 81ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இந்த 81ஆம் அதிகாரம் எப்படின்னா, ஆண்டவர் வரேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் புகழ்கிற மாதிரி முதல் பகுதி இருக்கும். இரண்டாவது பகுதி ஆண்டவர் எப்படி இஸ்ரேல் மக்களை எகிப்திலேருந்து கொண்டு வந்தார், ஆனால் அவங்க ஆண்டவருக்கு செவி சாய்க்கல, ஆனால் ஆண்டவர் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்கிறார், இரக்கம் காட்டுறாரு. அந்த உடன்படிக்கையை நினைவுக்கு அவங்கள மன்னித்து அவங்க கூட போகிறார். இது எல்லாத்தையும் ஒரு சுருக்கமாக புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக இன்றைய திருப்பாடல் அமையும். இன்றைக்கி நம்ம ஒரு 3 கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஓய்வு ஆண்டை கடைப்பிடிக்கலைன்னா ஆண்டவர் என்ன தண்டனை சொல்கிறாரு அப்படின்றத யோசித்து கொண்டே பார்ப்போம். இன்றைக்கி நம்ம அந்த ஓய்வு ஆண்டு இருக்கா, நமக்கும் ஓய்வு நாள் நம்ம கடைப்பிடிக்கணுமா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த யூபிலி ஆண்டை அன்னைக்கு நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு, அதை நம்ம பார்ப்போம். மூன்றாவது, இந்த யூபிலி ஆண்டின் போது ஆண்டவர் ஒருத்தருடைய சகோதரருடைய நிலத்தையோ அல்லது ஒரு நபரையோ மீட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த பகுதிகள் தான் நிறையா இருக்கும். அதை வாசிக்கும்போது கவனித்து வாசிப்போம். லேவியர் 25 அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதில் ஆண்டவருடைய முன்னடையாளம் இருக்கிறது. ஸோ அதை நம்ம கவனித்து கொண்டே வாசிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோ வாசி பகுதிக்குள்ளே நம்ம வழக்கம் போல் ஜெபத்தோடு துவங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம்.
அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம். அதிகாரம் 35. மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே. 6 நாள்கள் நீங்கள் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ ஆண்டவருக்காக நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டிய புனிதமான சாபாத்து. அன்று வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். ஓய்வு நாளில் உங்கள் உறைவிடங்கள் எதிலும் நெருப்பு மூட்டக்கூடாது என்றார். மீண்டும் மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் பின்வருமாறு கூறினார். நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே. ஆண்டவருக்காக உங்களிடமிருந்து காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். தாராள மனமுடையோர் அனைவரும் ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டிய காணிக்கைகளாவன: பொன், வெள்ளி, வெண்கலம், நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நார்பட்டு, வெள்ளாட்டு ரோமம், செந்நிற பதனிட்ட ஆட்டுக்கிடாய் தோல்கள், வெள்ளாட்டு தோல்கள், சித்திம் மரம், விளக்குக்கான எண்ணெய், திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள், ஏப்போதுக்கும் மார்பு பட்டைக்கும் தேவையான பன்னிற மணிக்கற்கள், பதித்து வைக்கும் கற்கள். மேலும் உங்களுள் திறன் படைத்தோர் அனைவரும் ஆண்டவர் கட்டளையிட்ட அனைத்தையும் செய்ய முன்வரட்டும். அவையாவன: திரு உறைவிடம், அதன் கூடாரம், மேல் விரிப்பு, கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாத பொருத்துக்கள், பேழை, அதன் தண்டுகள், இரக்கத்தின் இருக்கை, அதை மறைக்கும் தொங்கு திரை, மேசை, அதன் தண்டுகள், அனைத்து துணைக்கலன்கள், திருமுன்னிலை அப்பம், ஒளிவிளக்கு தண்டு, அதன் துணைக்கலன்கள், அகல்கள், விளக்குக்கான எண்ணெய், தூப பீடம், அதன் தண்டுகள், திருப்பொழிவு எண்ணெய், நறுமண தூபம், கூடார வாயிலில் உள்ள தொங்கு திரை, எரிபலி பீடம், அதன் வெண்கல வலை பின்னல், தண்டுகள், துணைக்கலன்கள், தண்ணீர் தொட்டி, அதன் ஆதாரம், முற்றத்தின் திரைகள், அங்குள்ள தூண்கள், பாத பொருத்துகள், முற்றத்தின் வாயிலுக்கான தொங்கு திரை, திரு உறைவிடத்திற்கான முளைகள், முற்றத்திற்கான முளைகள், அவற்றின் கயிறுகள், திருத்தல பணிவிடைக்காக அழகுற பின்னப்பட்ட உடைகள், குரு ஆரோனுக்கான திரு உடைகள், குருத்துவ பணிக்காக அவன் புதல்வருக்குரிய உடைகள் ஆகியவைகளே. பின்னர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் மோசே முன்னிருந்து அகன்றது. உள்ளார்வம் உடையோர், உள்ளுணர்வால் உந்த பெற்றோர் அனைவரும் முன்வந்து சந்திப்பு கூடார வேலைக்காகவும் அதிலுள்ள அனைத்து திருப்பணிகளுக்காகவும் திருவுடைகளுக்காகவும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தனர். ஆண்களும் பெண்களுமாக தாராள மனமுடையோர் அனைவரும் காப்புகள், காதணிகள், மோதிரங்கள், அணிகலன்கள் ஆகிய பொன்கலன்கள் அனைத்தையும் கொண்டு வந்தனர். யாவரும் அப்பொன்னை ஆரத்தி பலியாக ஆண்டவருக்கு உயர்த்தினர். அவர்கள் தம்மிடம் காணப்பட்ட நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நார்பட்டு, வெள்ளாட்டு ரோமம், செந்நிறமாக பதனிடப்பட்ட ஆட்டுக்கிடாய் தோல்கள், வெள்ளாட்டு தோல்கள் ஆகியவற்றையும் கொண்டு வந்தனர். வெள்ளியையும் வெண்கலத்தையும் காணிக்கையாக கொண்டு வர முடிந்தவர் அனைவரும் அவற்றை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தனர். ஏதாவது வேலைக்கு பயன்படக்கூடிய சித்திம் மரம் யாரிடமாவது காணப்பட்டால் அதையும் அவர்கள் கொண்டு வந்தனர்.
திறன்மிக்க பெண்களெல்லாம் தங்கள் கைகளாலேயே நூல் நூற்று நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நார்பட்டு ஆகியவற்றை நெய்து கொண்டு வந்தனர். உள்ளார்வமும் திறனும் உடைய பெண்கள் அனைவரும் வெள்ளாட்டு ரோமத்தால் நெய்தார்கள். ஏப்போதுக்கும் மார்பு பட்டைக்கும் வேண்டிய பன்னிற மணிக்கற்களையும் பதிக்கும் கற்களையும், திருப்பொழிவு எண்ணெய்க்கும் நறுமண தூபத்துக்கும் தேவையான பரிமள வகைகளையும், விளக்குக்கு எண்ணெயையும் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் மோசே வழியாக செயல்படுத்த வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்த அனைத்து பணிகளுக்கும் தேவையானவற்றை கொண்டு வருமாறு ஆண் பெண் அனைவரும் உள்ளார்வத்தால் தூண்டப்பட்டனர். இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு தன்னார்வ காணிக்கை கொண்டு வந்தனர். மோசே இஸ்ரேல் மக்களை நோக்கி, ஆண்டவர் தாமே கூர் என்பவரின் மகனான ஊரியின் புதல்வன் பெட்சலேலை பெயர் சொல்லி அழைத்திருப்பதை பாருங்கள். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் உண்டாகுமாறு அவரை இறை ஆவியால் நிரப்பியுள்ளார். திட்டமிடும் நுட்பத்தால் பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்யவும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், மரத்தை செதுக்கவும், மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் அருளியுள்ளார். கற்பிக்கும் திறமையையும் அவர் உள்ளத்தில் வைத்துள்ளார். அதே திறமையை தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகோலியாபுக்கும் அருளியுள்ளார். லோக வேலை, கலை வேலை அனைத்தையும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலிலும் மெல்லிய நார்பட்டிலும் செய்யும் பூந்தையல் வேலையையும், பின்னல் வேலையையும், அனைத்து தொழிலையும், திட்டமிடும் நுட்ப வேலையையும் செய்வதற்குரிய உயர்திறனால் அவர்களை நிரப்பியுள்ளார் என்றார். விடுதலை பயணம். அதிகாரம் 36. பெட்சலேலும் ஒகோலியாபும் மேலும் தூயக அமைப்பு வேலை அனைத்தையும் செய்ய தெரியுமாறு ஆண்டவரிடமிருந்து அறிவு கூர்மையும் தொழில் திறமையும் பெற்றிருந்த கலைஞர் யாவரும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி வேலை செய்யட்டும். அவ்வாறே மோசே பெட்சலேலையும் ஒகோலியாபையும் ஆண்டவரிடமிருந்து அறிவு கூர்மை பெற்றவரும் உள்ளார்வம் உடையவருமான கலைஞர் அனைவரையும் வேலையில் ஈடுபடுமாறு அழைத்தார். தூயக வேலைக்கென்று இஸ்ரேல் மக்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் யாவற்றையும் இவர்கள் மோசே முன்னிலையிலிருந்து எடுத்துச் சென்றனர். தொடர்ந்து தன்னார்வ காணிக்கைகள் காலைதோறும் வந்த வண்ணமாயிருந்தன. தூயக வேலைகளில் ஈடுபட்டிருந்த கலைஞர் தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு வந்து மோசேயை நோக்கி, மக்கள் கொண்டு வருவது ஆண்டவர் கட்டளையிட்ட வேலைக்கும் அதிகமாகவே உள்ளது என்று அறிவித்தனர். அப்போது மோசே, ஆணோ பெண்ணோ யாராயினும் இனிமேல் தூயகத்துக்காக காணிக்கை கொண்டு வர வேண்டாம் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்க, அது பாளையம் எங்கும் அறிவிக்கப்பட்டது. எனவே மக்கள் எதையுமே கொண்டு வருவதை நிறுத்திவிட்டனர். ஏற்கனவே சேகரித்தது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமானதாயும் தேவைக்கு மிஞ்சியும் இருந்தது. பணியாளருள் கலைத்திறமை மிக்கோர் அனைவரும் ஒன்று சேர்ந்து திரு உறைவிடத்தை 10 திரைகளால் அமைத்தனர். அவை முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டாகவும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாகவும் கலைத்திறனுடன் கூடிய கெருபுகள் அமைந்ததாகவும் இருந்தன. திரை ஒன்றின் நீளம் 28 முழமும் அகலம் 4 முழமும் ஆகும். ஒரு திரையின் அளவே எல்லா திரைகளுக்கும் இருக்கும். இவற்றுள் 5 திரைகள் ஒன்றாகவும் ஏனைய 5 திரைகள் ஒன்றாகவும் இணைக்கப்பட்டன. பின்னர் அவர் முதல் தொகுப்பின் விளிம்பில் நீலவண்ண துணி வளையங்களை அமைத்தார். அடுத்த தொகுப்பின் இறுதி விளிம்பிலும் அவ்வாறே செய்தார். முதல் திரை தொகுப்பில் அவர் அமைத்த வளையங்கள் 50,
மற்ற திரை தொகுப்பின் விளிம்பில் அமைத்த வளையங்கள் 50. அவ்வளையங்கள் எதிரெதிரே இருந்தன. பொன்னால் 50 கொக்கிகள் செய்து அந்த கொக்கிகளால் அவர் திரைகளை ஒன்றோடொன்று இணைத்தார். இவ்வாறு ஒன்றிணைந்து திரு உறைவிடம் அமைந்தது. திரு உறைவிடத்தின் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு மயிரால் மூடு திரைகள் செய்தார். 11 மூடு திரைகள் செய்தார். ஒரு மூடு திரையின் நீளம் 30 முழமும் அகலம் 4 முழமும் ஆகும். 11 மூடு திரைகளுக்கும் அளவு ஒன்றேயாம். இவற்றுள் 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் மற்ற 6 மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்தார். முதல் மூடு திரை தொகுப்பின் ஓரத்தில் 50 வளையங்களை அமைத்தார். அவ்வாறே 50 வளையங்களை அடுத்த மூடு திரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைத்தார். ஒரே கூடாரமாக ஒன்றிணைத்து அமைக்க 50 வெண்கல கொக்கிகள் செய்தார். மேலும் செந்நிறமாக பதனிட்ட செம்மறி ஆட்டுக்கிடாய் தோல்களாலும் வெள்ளாட்டு தோல்களாலும் கூடாரத்துக்கு ஒரு மேல் விரிப்பு செய்தார். திரு உறைவிடத்திற்கான செங்குத்தாய் நிற்கும் சட்டங்களை அவர் சித்திம் மரத்தால் செய்தார். ஒரு சட்டத்தின் நீளம் 10 முழமும் அகலம் 1.5 முழமும் ஆகும். சட்டம் ஒவ்வொன்றை பொறுத்த 2 கொளுத்துகள் வீதம் திரு உறைவிடத்தின் எல்லா சட்டங்களுக்கும் செய்தார். திரு உறைவிடத்திற்காக சட்டங்களை அவர் செய்த முறை: தெற்கே தென் திசை நோக்கி நிற்க செய்யப்பட்டவை 20 சட்டங்கள். ஒரு சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளுக்கு 2 பாத பொருத்துகள், அடுத்த சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளுக்கு 2 பாத பொருத்துகள். இவ்வாறு 20 சட்டங்களுக்கும் கீழே அவர் 40 வெள்ளி பாத பொருத்துகளை அமைத்தார். திரு உறைவிடத்தின் 2ஆம் பக்கமாகிய வடதிசைக்கான சட்டங்கள் 20 செய்தார். ஒரு சட்டத்திற்கு கீழே 2 பாத பொருத்துகள், மறு சட்டத்திற்கு கீழே 2 பாத பொருத்துகள் என்று 40 வெள்ளி பாத பொருத்துகள் செய்யப்பட்டன. திரு உறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்றிசைக்காக 6 சட்டங்கள் செய்தார். அத்துடன் திரு உறைவிடத்தின் பின்புற மூலைகளுக்காக 2 சட்டங்களை செய்தார். அவற்றுள் ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டை கனமாக அமைக்கப்பட்டன. இவ்வாறே 2 மூலைகளும் அமைக்கப்பட்டன. ஒவ்வொரு சட்டத்தின் அடியிலும் 2 பாத பொருத்துகள் வீதம் 8 சட்டங்களுக்கும் அவற்றிற்காக 16 வெள்ளி பாத பொறுப்புகளும் இருந்தன. சித்திம் மரத்தால் குறுக்கு சட்டங்களையும் செய்தார். திரு உறைவிடத்தின் ஒருபுற சட்டங்களின் மேலே பொருத்த 5, திரு உறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே பொருத்த குறுக்கு சட்டங்கள் 5, மேற்கே திரு உறைவிடத்தின் பின்புற சட்டங்கள் மேலே பொருத்த குறுக்கு சட்டங்கள் 5. நடுவில் உள்ள குறுக்கு சட்டம் சட்டங்களுக்கு சரிபாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட்டது. அவர் சட்டங்களை பொன்னால் பொதிந்தார். அதில் உள்ள குறுக்கு சட்டங்களை செருகுவதற்கான வளையங்களையும் பொன்னால் செய்தார். குறுக்கு சட்டங்களையும் பொன்னால் பொதிந்தார். மேலும் அவர் ஒரு தொங்கு திரை செய்தார். நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாகவும் முறுக்கேற்றி செய்த மெல்லிய நார்பட்டாகவும் கலைத்திறனுடன் கூடிய கெருபுகள் அமைந்ததாகவும் அதை செய்தார். அதற்காக சித்திம் மரத்தால் 4 தூண்கள் செய்தார். அவற்றை பொன்னால் பொதிந்து பொன் கொக்கிகளையும் பொருத்திவிட்டார். அவற்றிற்காக 4 வெள்ளி பாத பொருத்துகளை வார்த்தார். கூடாரத்தின் நுழைவாயிலுக்காக அவர் ஒரு தொங்கு திரை செய்தார். அது நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலும் முறுக்கேறி நெய்த நார்பட்டும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது. 5 தூண்களையும் அவற்றின் வளைவு ஆணிகளையும் செய்தார். அவற்றின் பொதிகைகளையும் பூண்களையும் பொன்னால் பொதிந்தார். 5 பாத பொருத்துகளை வெண்கலத்தால் செய்தார். லேவியராகமம் அதிகாரம் 25. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது:
நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும்போது நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும். 6 ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு. நிலத்துக்கும் ஓய்வு வேண்டும். வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளை கிளை நறுக்காமலும் இருங்கள். தானாய் விளைந்த பயிரை அறுக்காமலும் கிளை நறுக்காத திராட்சை செடிகளிலிருந்து பழங்களை சேர்க்காமலும் இருக்க வேண்டும். அது நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு. உனக்கும் உன் பணியாளனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலியாளுக்கும் உன்னிடையே தங்கியிருக்கும் அந்நியனுக்கும் ஓய்வு நில பயிர் விளைச்சல் உணவாயிருக்கட்டும். உன் வீட்டு விலங்குகளுக்கும் உன் நாட்டில் உள்ள காட்டு விலங்குகளுக்கும் அவையே உணவு. தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்காள ஒலி எழட்டும். பாவ கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காளம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை செடி நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும். குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் கட்டளைப்படி நடங்கள். என் நியமங்களை கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள். அப்போது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள். நிலமும் பலனை தருவதனால் வயிறார உண்டு பாதுகாப்புடன் நாட்டில் வாழ்வீர்கள். விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருந்தால் 7ஆம் ஆண்டு எதனை உண்போம் என்று கேட்பீர்களானால் 6ஆம் ஆண்டு நிலம் 3 ஆண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசியை அனுப்புவேன். 8ஆம் ஆண்டு விதை விதைத்து 9ஆம் ஆண்டு விளைச்சல் கிடைக்கும் வரை பழைய விளைச்சலையே உண்பீர்கள். நிலத்தை அறுதியாய் விற்றுவிட வேண்டாம். ஏனெனில் நிலம் என்னுடையது. நீங்களோ என்னை பொறுத்தவரையில் அந்நியரும் இரவர் குடிகளுமே. நீங்கள் காணியாட்சியாய் கொண்டுள்ள நாடு எங்கும் நிலத்தை மீட்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். உன் சகோதரருள் ஒருவன் ஏழ்மைக்கு உட்பட்டு அவனுடைய சொத்தில் எதையேனும் விற்றால் அவனுடைய முறை உறவினனான மீட்பன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்கட்டும். மீட்பன் இல்லாதவனுக்கு பின்னர் மீட்க வாய்ப்பும் வசதியும் ஏற்பட்டால் கீழ்க்கண்டவாறு அவன் மீட்பானாக. விற்ற ஆண்டிலிருந்து கணக்கிட்டு அதற்கான தொகையை தள்ளி வாங்கினவனுக்கு மீதி தொகையை கொடுத்து மீண்டும் தன் நிலத்திற்கு திரும்பி வருவான். திரும்ப கொடுக்க வாய்ப்பில்லாமற் போனால் யூபிலி ஆண்டு மட்டும் அது வாங்கினவனிடமே இருக்கும். யூபிலி ஆண்டிலோ அவன் தன் நிலப்புலங்களுக்கு திரும்பி வர அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அரண்சூழ் நகரில் குடியிருக்கத்தக்க வீட்டை விற்றால் விற்ற பிறகு மீட்பதற்கான கெடு 1 ஆண்டு.
அதற்குள் மீட்டுக் கொள்ள வேண்டும். ஓராண்டிற்குள் மீட்கப்படவில்லை எனில் அரண்சூழ் நகரில் உள்ள அந்த வீடு வாங்கியவனுக்கும் அவன் வழிமரபினருக்கும் என்றென்றும் உரிமையாகிவிடும். யூபிலி ஆண்டில் அதை திருப்ப முடியாது. அரணற்ற கிராமத்து வீடுகளோ நாட்டின் வயல்வெளிக்கு ஒப்பானவை, மீட்டெடுக்கலாம், அல்லது யூபிலி ஆண்டில் விற்றவனுக்கே திரும்ப கிடைக்கும். லேவியரின் உடைமையான நகர வீடுகளை மீட்க என்றைக்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு. இஸ்ரேல் மக்கள் நடுவில் இருக்கும் லேவியரின் நகர இல்லங்கள் அவர்களின் உரிமை. அந்த உடைமைகள் மீட்கப்படத்தக்கன. அவர்களுக்கு சொந்தமான விற்கப்பட்ட எந்த வீடும் யூபிலி ஆண்டில் திருப்பி தரப்படும். நகர்களின் பொதுநிலமான வயல்வெளிகளை விற்கலாகாது, ஏனெனில் அது அவர்களுக்கு நிலையான உடைமையாகும். உன் சகோதரர்கள் ஏழ்மைப்பட்டு இளைத்து போனால் அவர்களுக்கு உதவு. அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும். அவர்களிடமிருந்து வட்டியோ லாபமோ பெற வேண்டாம். உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் சகோதரர்கள் உன்னோடு வாழட்டும். அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கு கொடாதே. உணவை அதிக விலைக்கு விற்காதே. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து உங்கள் கடவுளாய் இருக்கும்படி கானான் நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். உன் சகோதரர் ஏழ்மைப்பட்டு உனக்கு விலையாகி போனால் அவர்களை அடிமை போல் நடத்த வேண்டாம். அவர் கூலியாள் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு தங்கி யூபிலி ஆண்டு வரை உன்னிடத்தில் பணியாற்றட்டும். பின்னர் அவரும் அவர் தம் பிள்ளைகளும் விடுதலையாகி தங்கள் இனத்திற்கும் மூதாதையரின் நிலப்புலங்களிடத்திற்கும் திரும்பிச் செல்லட்டும். எகிப்திலிருந்து அழைத்து வந்த இஸ்ரேலராகிய அவர்கள் என் வேலைக்காரர்கள். அவர்கள் அடிமையாக விற்கப்படலாகாது. உன் சகோதரரை கொடுமையாய் நடத்தாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் அடிமைகள் ஆணும் பெண்ணும் உன்னை சுற்றிலும் உள்ள வேற்றினத்தவராயிருக்கட்டும். வேற்றினத்தாரிடமிருந்து நீ அடிமைகளை விலைக்கு வாங்கலாம். உங்களிடம் தற்காலிகமாய் தங்குகிற அந்நியரின் பிள்ளைகளிலும் உங்கள் நாட்டில் உங்களிடையே பிறந்திருக்கிற அவர்களுடைய இனத்தவரிலும் உங்களுக்கு அடிமைகளை வாங்கி உங்களுக்கு உடைமையாக்கிக் கொள்ளலாம். அவ்வடிமைகளை உங்களுக்கு பின்னர் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிறப்புரிமையாக்கி என்றும் உரிமை கொண்டாடலாம். ஆனால் இஸ்ரேல் மக்களாகிய உங்கள் சகோதரரை பொறுத்தமட்டில் எவரும் மற்றவரை கொடுமையாய் நடத்த வேண்டாம். அந்நியரோ உன்னிடம் தற்காலிகமாக தங்கியிருப்பவரோ வசதியாக வாழும்போது அவர்களிடம் உள்ள உன் சகோதரர்கள் ஏழையாகி அவர்களுக்கோ அவர்களின் இனத்திற்கோ விலையாகி போனால் விலையாகி போன அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அவர்கள் உறவினருள் ஒருவர் அவர்களை மீட்கட்டும். அவர்களுடைய தந்தையின் சகோதரனோ அவரின் மகனோ அவர்களின் முறை உறவினனோ அவர்களை மீட்கட்டும். அல்லது வசதி ஏற்படும் போது அவர்கள் தம்மை தாமே மீட்டுக் கொள்ளட்டும். அவர்களது பணிக்காலத்தை அவர்களும் அவர்களை வாங்கினவர்களும் அவர்கள் விலைப்பட்டு போன ஆண்டிலிருந்து யூபிலி ஆண்டு வரை கணக்கிட வேண்டும். அவர்கள் விடுதலை ஆவதற்கான விலை கூலிக்காரன் ஒருவனுக்கு அந்த ஆண்டுகளில் கொடுக்கப்படும் கூலியைப் போல கணக்கிடப்பட வேண்டும். ஆண்டுகள் மிகுதியாயிருந்தால் மிகுதியாக திருப்பிக் கொடுக்க வேண்டும். யூபிலிக்கு சில ஆண்டுகள் இருந்தால் அவற்றை கணக்கிட்டு அவற்றிற்கு ஏற்ப செலுத்த வேண்டும். ஆண்டுதோறும் கூலிக்கு அமர்த்தப்பட்டவனைப் போல அவர்களை கருத வேண்டும். விலைக்கு வாங்கினவர்கள் அவர்களை கொடுமையாய் நடத்த இடம் கொடாதே. இவ்விதமாய் அவர்கள் மீட்கப்படாமல் போனால் யூபிலி ஆண்டில் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் விடுதலை பெறுவர். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் என் வேலைக்காரர்கள், எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த என் வேலைக்காரர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். திருப்பாடல் 81. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். இன்னிசை எழுப்புங்கள்.
மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில், பௌர்ணமியில், நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நெறி. அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன், தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடையினின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். இடிமுழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவிசாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உங்கள் வாயை விரிவாக திறங்கள், நான் அதை நிரப்புவேன். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, இஸ்ரவேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூனி குறுகுவர். அவர்களது தண்டனை காலம் என்றென்றுமாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன், உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாளைக்கு நாங்கள் யூபிலியினுடைய அந்த நாளை நாங்கள் கொண்டாட போகிறோம். எங்களுக்கு ஒரு விடுதலையை நீங்கள் வாக்களிக்கணும் அப்பா. நாங்கள் எங்களுடைய சுயநல நோக்கங்கள், உடலுக்கும் உலகத்திற்கும் சாத்தானுக்கும் அடிமையாகி இருக்கிறோம் அப்பா. எங்களை நீங்கள் விடுவிப்பீங்களா? எங்களுக்கு ஒரு விடுதலை முழக்கத்தை நீங்கள் எங்கள் வாழ்வில் கொண்டு வரணும் ஆண்டவரே. அம்மா, உங்களை ஆண்டவர் எவ்வளவு ஆசாசியாக கட்டி எழுப்பினார். உங்களை படைத்தவர் உங்களை கட்டி எழுப்பினார். உங்களை அவர் மணந்து கொண்டார். ஆண்டவர் இயேசு உங்களில் உருவானார். எங்களையும் உங்களைப் போல மாற்றியருளும் அம்மா. பரிசுத்தமாக நாங்களும் தூய ஆவியானவருடைய ஆலயமாக எங்களுடைய உடலையும் ஆன்மாவையும் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு அவருக்கு அஞ்சி அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து தீமையை விட்டு விலகி நடந்து நேர்மையாளராக மாசற்றவர்களாக வாழ எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த 3 கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, ஓய்வு நாளை கடைபிடிக்கலைன்னா, ஓய்வு ஆண்டை கடைபிடிக்கலைன்னா, சாபத்திக்கல் இயர், சாபத் டே, இந்த ரெண்டையுமே கடைபிடிக்கலைன்னா என்ன தண்டனை ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, விடுதலை பயணம் 35ஆம் அதிகாரம், இதுக்கு முன்னாடியும் வாசித்தோம், இப்பயும் வாசிக்கிறோம். 1-3 வசனங்களில் ரொம்ப ஆண்டவர் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாருன்னா, யாராவது ஓய்வு நாளை கடைபிடிக்காமல், அன்னைக்கு அதை பரிசுத்தமாக வைக்காமல், அன்னைக்கு ஓய்வு எடுக்காமல் ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா ஆண்டவர் அதை கொல்லப்படணும் அப்படின்றார். அப்போ அதை எவ்வளோ பெரிய ஒரு சாவான பாவமாக பார்க்குறாரு. சரி, நம்ம இப்போ அதை கடைபிடிக்கணுமா? கிறிஸ்தவர்களாக நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி 2181 பற்றி 2181 பேராகிராஃபில் வாசிக்கிறோம். ஞாயிறு திருப்பலி, ஞாயிறு நற்கருணை தான் நம்மளுடைய கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமாகவும் உறுதியாகவும் இருக்குது அப்படின்றாங்க. ஃபவுண்டேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல் கிறிஸ்டியன் ப்ராக்டிஸ் அப்படின்றாங்க. அதனால் எல்லா விசுவாசிகளும் ஞாயிறு திருப்பலியில் மற்ற கடன் திருநாட்களிலும் பங்கெடுக்கணும், கண்டிப்பாக பங்கெடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கு என்ன தெரியுமா? 2 விஷயம். ஒன்று, உடம்பு சரியில்லைன்னா. 2வது, யாராவது முதியவர்கள், நோயாளிகள் இல்லை குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்றதுனால. குழந்தைகளை பார்த்துக்கணும், என்னால் முடியல.
அந்த 2 காரணங்களுக்காக மட்டும்தான் நம்ம ஞாயிறு திருப்பலி மிஸ் பண்ணுமா. நான் கல்யாணத்துக்கு போனேன், நான் ட்ராவல் பண்ணேன், நான் டியூஷன் போனேன், நான் எக்ஸாம் எழுதினேன், ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி காலையில் முடியலனாலும் சாயந்தரமாவது போகணும். இல்லையா 2180வது பற்றி ஒரு பேராகிராஃப் முன்னாடி போனோன்னா அதில் சர்ச் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஒரு வேளை உங்களால் பண்ண முடியல மொதல் நாள் சாயங்காலம், அதாவது சனிக்கிழமை சாயங்காலம் நடக்கிற திருப்பலியிலையாவது நீங்கள் பங்கெடுத்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா இதில் வேணும்னே நம்ம சோம்பேறித்தனமாவோ ஏதாவது வேறு விஷயங்களுக்காக நம்ம வேலை இது அதுன்னு சொல்லி நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா அது சாவான பாவம் என்று தெளிவாக கத்தோலிக்க திருச்சபை மறை கல்வி கற்பிக்குது. ஒரு சாவான பாவத்தோட நற்கருணை நம்ம வாங்க முடியாது. 1 Corinthians 11:27 நம்ம வாசிச்சோம் 32 வரைக்கும் தெரியும். தகுதி இல்லாமல் நம்ம நற்கருணை வாங்க முடியாது. அப்போது ஒரு ஞாயிறு திருப்பலியை தகுந்த காரணமின்றி நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நற்கருணை வாங்க முடியாது. ஒரு குருவானவரிடம் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுட்டு தான் நற்கருணை வாங்கணும். இல்லைன்னா நம்ம மேலே நம்ம தண்டனை தீர்ப்பை வர வச்சுக்கிறோம். சரி, 2வது கேள்வி, யூபிலி ஆண்டு. யூபிலி ஆண்டப்போ அவர் என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னா, மெயினாக ஒரு எக்காலத்தை முழங்கி அது ஒரு தன்னுரிமையை அறிவிங்கள் அப்படின்றார். நீங்கள் உங்கள் நிலன் புலங்களுக்கு திரும்பி போங்க அப்படின்றார். யாராவது ஒருத்தர் வறுமையின் காரணமாக அவங்க சொத்தை விற்றுட்டாங்க, இல்லை அவங்களே அவங்க அடிமையை விற்றுட்டாங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யூபிலி ஆண்டுன்றதே வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், 6 நாள் 7வது நாள் 6 நாள் உழைக்கலாம், 7வது நாள் ஓய்வு, 7வது நாள் ஓய்வு நாள், 7வது வருஷமும் ஓய்வு வருஷன்றார். அப்போ 6 வருஷங்கள் நீங்கள் உழைங்க, 7வது வருஷம் ஓய்வு வருஷமாக இருக்கட்டும் அப்படின்றார். அப்போது 7வது ஓய்வு ஆண்டு, 7வது நாள் ஓய்வு நாள், 7வது வருஷமும் ஓய்வு வருஷம், ஓய்வு ஆண்டு. அந்த மாதிரி 7 ஓய்வு ஆண்டுகள் போச்சுன்னா என்ன ஆகும்? 7 × 7 49 ஆண்டுகள் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து வர ஆண்டு யூபிலி ஆண்டு அப்படின்றார். அந்த வருஷத்தையும் நீங்கள் ஒரு ஓய்வு வருஷமாக நீங்கள் கடைப்பிடிங்க. அன்றைக்கி யாராவது அடிமையாக விற்றுருந்தாங்கன்னா அவங்களையே, இல்லை யாராச்சும் நிலங்களை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 50வது வருஷம் அதை விடுதலை பண்ணிடுங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா இது ஆண்டவர் ஒரு ரீசெட் பண்ணுறாரு, ஒரு ரீபூட் மாதிரி. என்னது, அவங்களுடைய அந்த வணிகத்தில் யாரும் ஒருத்தரே இப்படி செல்வந்தராகிட்டு போகக்கூடாது. இப்போ அவர்கிட்ட திருப்பி நிலத்தை கொடுக்கும்போது அவர் திரும்ப உரிமையாளர் ஆவார். அதுக்குள்ளே இவர் வேலை செஞ்சு நிறைய சம்பாதிச்சிருப்பார். பாருங்கள், ஆண்டவர் நிரந்தரமான அடிமைத்தனத்தை அங்கே ஒழிக்கிறதுக்காக 50வது வருஷத்தை யூபிலி ஆண்டாக அறிவித்து எல்லாரையும் திரும்பி விடுதலையை முழக்கமிட சொல்கிறார். இதான் ஓய்வு ஆண்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஓய்வு, அதே நேரத்தில் விடுதலை. சரி, 3வது கேள்வி, இந்த சகோதரனை மீட்டுக்கொள்வது, சகோதரனுடைய நிலன்களை மீட்டுக்கொள்வது. இது பாருங்கள், லேவியர் 25வது அதிகாரம் 25வது வசனமும் 49வது வசனத்துலேயும், அந்த இடைப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே யாராச்சும் ஒருத்தர் அவர் நிலத்தை விற்றுட்டாலோ இல்லது ஏழ்மையின் காரணமாக அவரையே அவர் விற்றுட்டாலோ இந்த சகோதரன் அவரை மீட்டு கொள்ளலாம், அவருடைய முறை உறவினன் மீட்டு கொள்ளட்டும் அப்படின்றார். அப்படி யாராச்சும் அவருடைய விலையை கொடுத்து இவர் மீட்டு கொள்ளலாமா. இதை எங்கே நம்ம பார்க்குறோன்னா, எசேயா இறைவாக்கினர் இதை தான் சொல்ல நம்ம லூக்கா நற்செய்தியிலையும் வாசிக்கிறோம். ஆண்டவர் எசேயா இறைவாக்கினருடைய சுருளேடு கொடுக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் எடுத்து வாசிக்கிறார், ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அடைவரும். பாருங்களேன், சிறைப்பட்டோர், பார்வையற்றோருக்கு பார்வை பெறவும் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யவும் அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். அதுக்கப்புறம் தண்டனை தீர்ப்பை ஆண்டவர் படிக்க மாட்டேங்கிறார் பாருங்க, நிறுத்திட்டு சுருளை முடி கொடுத்துட்டு ஆண்டவர் உட்கார்றாரு. இந்த ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டு தான் இறையல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க இந்த யூபிலி ஆண்டுன்னு சொல்லி. ஸோ ஆண்டவர் இயேசு வரும்போது இந்த யூபிலி ஆண்டை அவர் நிறைவு செய்கிறாராம் புதிய ஏற்பாட்டில். சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு நீதி, விடுதலை, பாவிகளுக்கு விடுதலை, ஆவிக்குரிய வகையிலும் எல்லா வகையிலும் உடலுக்குரிய விடுதலையும். அப்போ பாருங்களேன், எசேயா இறைவாக்கினர் இந்த லேவியர் 25 தான் அடித்தளமாக வச்சு இப்போ ஆண்டவர் இயேசு நம்மளுடைய சகோதரராக வந்திருக்கார். மாமிசத்தில் நம்மை போல் மனிதர்களுடைய மாமிசத்தை எடுத்து இரத்தத்திலும் உடலிலும் வந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மள ஒருத்தராக அதான் பாங்க, சகோதரர்கள் ஒருவன் ஏழ்மைப்பட்டு அவனுடைய சொத்தில் ஏதாச்சும் விற்றுட்டானா, இல்லை அவனையும் விற்றுட்டானா,
அவருடைய உறவினர்கள், அவருடைய சொந்தக்காரவங்க வந்து அந்த ஏற்ற விலையை கொடுத்து மீட்டு கொள்ளலாம். இந்த ரிடம்ஷனுக்கு இதுதான் பேசிஸ்ன்னு சொல்கிறாங்க, அடித்தளம் அப்படின்றாங்க மீட்புக்கு. ஆண்டவர் நம்முடைய ஒருத்தராக, நம்மளுடைய சகோதரராக வந்து அவருடைய இரத்தத்தை கொடுத்து, அவருடைய உடலை கொடுத்து நம்மை மீட்டுக்கொள்கிறாராம். சாதாரணமிருந்து, பாவத்திலிருந்து, அதனுடைய விளைவுகளிலிருந்து மீட்டு நம்மளை கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுறாராம். ஸோ இதான் ஆண்டவரினுடைய மீட்பு செயலினுடைய ஒரு முன்னடையாளமாக நம்ம பார்க்கலான்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. சரி, இன்றைய தினத்திற்கான அந்த விளக்க உரைகள் ரொம்ப சுருக்கமானது தான். இன்றைக்கி பாருங்கள், விடுதலை பயணம் 35ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்கள், 20-21 வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா, யார் யாரெல்லாம் தன்னார்வம் வருதோ, யார் யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்க வந்து இந்த திருவுறைவிடத்திற்கு தேவையான பொருட்களெல்லாம் கொடுக்கட்டும். நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம், ஆவியானவருடைய கனிகளும் கொடைகளும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சில பேருக்கு தாராளமாக உதவக்கூடிய உள்ளம் இருக்கும். நம்ம எல்லாருமே உதவணும், பட் ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிகமாக திருச்சபைக்கு உதவக்கூடிய உள்ளம் இருக்கும். சில பேருக்கு பாருங்கள், அந்த நெய்யக்கூடியது, பின்னக்கூடிய அந்த திறமை இருக்குது. நம்ம அதான் பார்த்தோம், நம்மளுடைய திறமைகளை திருச்சபைக்கு கொடுக்குறோமா? இது பாருங்களேன், தாவீது அதான் பாருங்கள், தாவீது அரசரை ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அரசராக ஆண்டவர் நம்ம பின்னாடி வாசிப்போம், 1 சாமுவேல் 2 சாமுவேல்லாம். அவரை அமர்த்தினதுக்கப்புறம் தாவீது ஒரு நாள் யோசிப்பார், நான் வந்து இப்படி அரண்மனையில் அரசனாக இருக்கேன், என் ஆண்டவர் ஒரு கூடாரத்தில் இருக்கார், இந்த திருவுறைவிடத்தில், அவருக்கு ஒரு கோயிலை கட்டணும். அதை தான் ஆண்டவர் வந்து நீ கட்ட மாட்டோம், புள்ள கட்டுவாங்கன்னு சொல்லி சாலமன் வந்து அரசராக ஆகும்போது தாவீதுடைய மகன் சாலமன் வந்து அந்த கோவிலை கட்டுறாரு. பாருங்களேன், தாவீதோட ஆசை பாருங்களேன், அவருடைய வீட்டை விட, அரண்மனையை விட ஆண்டவருடைய இல்லத்தை அவர் நேசிக்கிறார். நம்மளுடைய சர்ச்சை நேசிக்கிறோமா? அதுதான் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நிறைய பேர் நமக்கு ஒருவேளை நம்ம குருவானவரை பிடிக்கலாம், அங்கே வேலை செய்கிறவங்களை பிடிக்காமல் இருக்கலாம், அங்கே நிறைய பாலிட்டிக்ஸ் நடக்கலாம். பட் அது அங்கே நற்கர்னே இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கார். அது அவரோட வீடு. நம்ம வீட்டில் இருக்கிறத விட அவரோட வீட்டில் இருக்கிறதுக்கு நமக்கு பிடிக்கணும். நம்ம வீட்டை விட அவரோட வீட்டை நல்லா கட்டி எழுப்பணுன்ற ஆசையும் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம தாவீதை போல் ஆண்டவருக்கு மனசுக்கு நெருக்கமாக இருப்போம். அவர் மேலே இருக்க அன்பில் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கணும் இயல்பாக. அவருக்கு ஏதாச்சும் பண்ணலாமான்னு தோணணும். ஏன்னா அவர் நமக்கு நிறைய பண்ணியிருக்காருன்றதை நம்ம தியானித்து பார்த்தோன்னா அப்படி தோணும். சரி, இன்றைக்கி லேவியர் 25ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 21ஆவது வசனத்தில் அந்த யூபிலி ஆண்டின் போது எப்படி நாங்கள் சாப்பிடுவோன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பார்த்தோம், ஓய்வு நாளில் வந்து நம்ம தூய்மையாக கடைப்பிடிக்கணும். ஆண்டவருடைய நாள் அது. அன்றைக்கி நம்ம வேலை செய்யக்கூடாது, டியூஷன் போகக்கூடாது, படிக்கக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது. ரொம்ப அவசரம்னா பண்ணலாம், பட் மாதம் கேன்சல் ஆகாமல் நம்ம திருப்பலியை தவறாமல் ட்ராவல் பண்ணணுன்னா, ரொம்ப அவசரம்னா எமர்ஜென்சினா பண்ணலாம். ஸோ அப்போது எப்படி பாருங்கள், அந்த நாங்கள் என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல பாருங்கள், 21ஆவது வசனம், லேவியர் 25ஆவது அதிகாரத்தில், 6ஆம் ஆண்டு நிலன் 3 மடங்குக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு நான் ஆசியை அனுப்புவேன். ஆண்டவர் 6வது வருஷத்தை ஆசீர்வதிப்பாராம். அப்போ என்ன நடக்கும்? 6வது வருஷத்துக்கு தேவையானது கிடைக்குமா, 7வது வருஷத்துக்கு தேவையானது கிடைக்குமா, அடுத்த வருஷம் 8வது வருஷம் அடுத்த சைக்கிளுக்கு வரத்துக்கும் தேவையான விளைச்சலை தருமா? ஏன்னா இப்போ 3 மடங்கு தரலன்னா, இப்போ இவங்க 7வது ஆண்டு விளைச்சாதான் 8வது ஆண்டு சாப்பிட முடியும். அதுக்காக 8வது ஆண்டுக்கும் தருவாராம் ஆண்டவர். இப்படி ஓய்வு எடுக்க சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு போய் மக்கள் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த ஓய்வு நம்ம எடுத்தால் தான் நம்ம உடம்பு, மனசு எல்லாமே ஒரு நிலையாக இருக்கும். ஆண்டவர் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி அவரை வழிபடுவதற்கு, அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கும். அந்த நாளும் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அது வந்து பாருங்களேன், நிறைய பேர் சண்டேஸ் தான் டைம் கிடைக்கும் சொல்லி சண்டே தான் எல்லா வேலையும் செய்கிறதுனால ஆண்டவருக்கு டைம் கொடுக்க முடியல ஜெபத்துக்கு. அதனால் என்ன ஆகுது? வேலை 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 உலகத்தை நோக்கியே நம்மளோட வாழ்வு போயிட்டுருக்கு. சனிக்கிழமையோட அது எல்லாத்தையுமே எப்படியாவது டைம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே ரெஸ்ட்டு தான், எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படின்ற அந்த ஒரு அழகான ஒரு இதுக்கு வந்துட்டால் நம்ம பணத்தை வழிபட மாட்டோம், நம்ம படிப்பை வழிபட மாட்டோம், நம்ம உறவினர்களை வழிபட மாட்டோம், கடவுளை வழிபடுவோம். மாசுக்கு போயிட்டு வந்து குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண சர்ச் அழகாக சொல்லுது, உங்கள் உடம்புக்கு டைம் கொடுங்க, ஓய்வு கொடுங்க.
நீங்கள் உங்கள் குடும்பத்தோட உறவுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சர்ச் சொல்லுது. எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். ஆனால் நம்ம அந்த நாளும் வேலைக்கு போனோம்னா நம்ம வேலையை வந்து வழிபடுகிறோன்னு அர்த்தம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நம்ம அந்த நாளை ஆண்டவருக்கு கொடுத்தோன்னா அதுக்கு தேவையானதை ஆண்டவர் நமக்கு குறையே இல்லாத மாதிரி மற்ற 6 நாளில் முடிச்சு கொடுத்துருவார். இதுக்கு உண்மையிலேயே நாங்கள் சாட்சி, பர்சனலாகவே சொல்கிறோம். ஓய்வு நாளை கரெக்டாக கடைபிடிச்சி அன்னைக்கு ஆண்டவருக்காக மட்டும் ஜெபிக்கிறது, பைபிள் படிக்கிறது, கடவுள் அப்புறம் ஓய்வு, இந்த 2 மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா இரக்க செயல்கள் செய்யலாம்னு சொல்லுது திருச்சபை. அப்போ நம்ம இரக்க செயல்கள் செய்யலாம். ஏதாச்சும் அனாதை இல்லம் அந்த மாதிரி ஏதாவது உதவி செய்கிறது, அந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அந்த மாதிரி. இதை தவிர இது மட்டும் நம்ம பண்ணோன்னா உண்மையிலேயே நம்மளுடைய மற்ற வேலைகளை ஆண்டவர் வெற்றி தரதை நம்மளால் பார்க்க முடியும். சரி, 23வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் வந்து ஏதாச்சும் நிலத்தை வந்து உங்களுடைய நிலத்தை வந்து நீங்கள் உங்களோட உரிமையை பார்க்காதீங்க. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலத்தில் நீங்கள் ஒரு அந்நியர் தான் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா பாருங்களேன், இந்த உலகமும் அதில் இருக்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தம். நம்ம இங்கே ஒரு டெம்ப்ரரி 60, 70, 80 வருஷம் நம்ம இருக்க போகிறோம். அதுக்கு சொந்த வீடுன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும், நம்ம பணத்தை கொடுத்து வாங்கினாலும் அந்த பணத்தை கொடுத்ததும் ஆண்டவர் தான், அந்த நிலமும் ஆண்டவரோடது தான். எவ்வளோ அழகாக நமக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்களேன். அப்போ நம்ம சொந்த வீட்டிலே எப்படி இருக்கணுமா, ஒரு தற்காலிக ஒரு விருந்தினர் போல தான், நம்ம அந்நியரை போல தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனசு, அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோன்னா அந்த தலக்கணமும் கர்வமும் இருக்காது. வீட்டில் இருக்க கூட சண்டை போட மாட்டோம். நான் சம்பாரித்து கட்டினது என்னுடைய வீடு, அந்த ஒரு எண்ணமே வராது. ஆண்டவர் கொடுத்தாரு, நான் அவருக்கு ஒத்துழைச்சேன், நான் என் உழைப்பை கொடுத்தேன், ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னா அது வந்திருக்காது. அதனால் நான் அவர் பாருங்களேன், திரும்பவும் பைபிள் நமக்கு சொல்லித்தரது ஒன்று தான். ஆண்டவருக்கு அஞ்சி நட, ஆண்டவருக்கு அஞ்சி நட. ஒவ்வொரு பாவத்துக்கு அப்புறமும் நீ செய்யாதன்னு சொல்லிட்டு எகிப்திலேருந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தது நான் தான், மறந்துடாத. ஆண்டவருக்கு அஞ்சி நட. அது பாருங்கள், உனக்கு நான் வேலை கொடுத்தது நான் தான், எனக்கு நீ அஞ்சு நட. ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறது. உன்னை கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான், எனக்கு நீ அஞ்சு நட. அது மட்டும் இல்லை பாருங்கள், 35 அதிகாரத்தில் நம்மளுடைய சகோதரர்கள் ரொம்ப வயசாகிடுச்சு, இல்லை அவங்க மனைவி யாரோ இறந்துட்டாங்க, கணவன் இறந்துட்டாங்க, தனியாக இருக்காங்க, பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு. மனைவியும் ஒத்துழைக்கணும், கணவனும் ஒத்துழைக்கணும். 2 பேரோட சொந்தக்காரங்களையும் வீட்டில் வச்சு அவங்கள நம்மள ஒருத்தராக, அவங்கக்கிட்ட எந்த வட்டிக்கும் பணம் கொடுக்க வேணாம், அவங்கள வந்து கொடுமைப்படுத்த வேணாம், அவங்க நம்மளோட சாப்பிடட்டும், நம்மளை போலவே இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு உலகம் அமைஞ்சதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அழகான அன்பு காட்டக்கூடிய உலகம். அவங்கள ஒரு கணக்காக பார்க்காம, ஐயோ இன்னொரு ஆளுக்கு சாப்பாடு போடணுமே அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, சம்பாதிக்கிறோம். பட் இரக்கம் காட்டணும், அன்பு காட்டணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணோன்னா ஆண்டவர் அதுக்கு தேவையானதையும் நம்ம கொடுப்பாரு. நம்ம கடவுளை முன்னிட்டு கடவுளுக்கு மகிமைப்படுத்தணும், கடவுளுக்கு சந்தோஷப்படுத்தணும். கடவுள் சொன்னார்ன்றதுக்காக நம்ம சகோதர சகோதரிகளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அவங்களுக்கு இறக்கம் காட்டி, வயசாகிட்டாங்க, தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம், அவங்களுக்கு யாருமே இல்லை பார்த்துக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட இரக்கத்தை ஆண்டவர் காட்ட சொல்கிறார் பழைய ஏற்பாட்டிலேயே. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணுன்னா ஏற்கனவே பார்த்தது, மனசில் நம்ம மூலம் சந்தோஷமாக இருக்கணும். கடவுளை என்னை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு எண்ணம் வரணும். அப்புறம் அந்த நன்றி உணர்வு வரணும். இது 2க்குமே நம்ம கடந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு செஞ்சிட்டு இருந்த நன்மைகளும் இப்போ செஞ்சிட்ருக்க நன்மைகளையும் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கணும். முடிஞ்ச ஒரு பேப்பரில் எழுதலாம். அப்படி ஒரு கிரேட்ஃபுல்னஸும் ஜாயும், அந்த நன்றி உணர்வும் சந்தோஷமும் மனசில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் இறக்க காட்டுவோம். ஆண்டவர் அதான் சொல்கிறார். அதான் நம்ம ஏற்கனவே நிறைய வசனங்கள் பார்த்தோம். எல்லா நன்மைகளும் நல்ல கொடைகளும் கடவுள்கிட்ட தான் வருது. மேலிருந்து அருளப்படாவிட்டால் நமக்கு எதுவுமே கிடையாது. சிம்பிள். பைபிள் தெளிவாக சொல்லிடுச்சு. நமக்கு நம்ம வச்சுருக்கிறது எல்லாம் அவர் கொடுத்தது, நமக்கு சுயநலத்துக்காக இல்லை. நம்ம வழியாக நமக்கும் மற்றவங்களுக்கும் ஆண்டவர் யாருக்கு விரும்புகிறாரோ அவருக்கு கொடுக்கணும். ஏன்னா அது நம்ம உரிமை கிடையாது. அதான் நம்ம முழு அர்ப்பணத்தில் மாதா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவோம். மாதா என்ன விரும்புகிறாங்களோ அதை அவங்களுக்கு கொடுப்போம். நம்ம சும்மா ஒரு ஒர்க்கர். அவரை தான் சொல்ல பாருங்க, நீங்கள் என்னுடைய வேலைக்காரர்கள், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டெம்பரரியாக குடியிருக்கிறவங்க, ஒரு டெனண்ட், ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க. நீங்கள் நம்மளுடைய நிலையான வீடு விண்ணகம். தொடர்ந்து 43வது வசனத்தில் பாருங்கள், உன் சகோதரரை கொடுமையாய் நடத்தாத, அவங்களை குடும்பப்படுத்தாத, உன் கடவுளுக்கு அஞ்சு நட அப்படின்றார். பாருங்கள், எல்லாத்துக்கும் பின்னாடியும் உன் கடவுளுக்கு அஞ்சு நட. ஆக்சுவலாக ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம்,
ஆண்டவரே உங்களுக்கு அஞ்சு நடக்கக்கூடிய உள்ளத்தை தாங்க. அதை ஒன்று விட்டு வெளியே வரும்போது தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் கடவுள் அவர்களை இச்சைக்கு இணங்க விட்டு விட்டாருன்னு இருக்கும். கடவுளை விட்டு விலகுனா ஆண்டவர் விட்டுருவார். அதனாலேயே தான் நம்ம நிறைய பிரச்சனைகளை மாற்றோம். அதனால் எப்பயுமே அந்த ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கட்டும். அந்த பயத்தை தான் இந்த உலகம் கெடுக்க பார்க்குது. உன்னால் எல்லாம் முடியும், நீ எல்லாமே பண்ணலாம். உலகத்தில் எல்லாத்தையும் காமிச்சு நவீனமயமாக்குறது, உலகமயமாக்குறது, நுகர்வு கலாச்சாரம், இந்த சாப்பாடு பின்னாடி போக வைக்கிறது எல்லாமே கடவுளுக்கு பயப்படாமல் நீயே கடவுளாக இருந்துக்கோ. அதான் உலகம் நமக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் திரும்ப பைபிளில் சொல்லுது, கடவுளுக்கு அஞ்சு நட. மத்தேயு 20வது அதிகாரம் 25-26 பாருங்கள். ஆண்டவர் இதை வேறு மாதிரி சொல்கிறாரு. பிற இனத்தவர்கள் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அப்போ பாருங்கள், நம்ம கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம கீழே இருக்க வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு வேலை வரோம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பிற இனத்தவர்கள் தான் அடக்கி ஆளுகிறார்கள். அவர் பாருங்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். பெரிய அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை கொடுத்ததே கடவுள் தான். ஆண்டவர் தொடர்ந்து சொல்ல பாருங்க, இதை நீங்கள் அறிவீர்கள், ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர்கள் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். பெரியவனாக இருக்கணுமா, முதல்ல நீ தொண்டனாக இருன்றார். உங்களுள் முதன்மையானவர்களாக இருக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுக்குள் பணியாளராக அவர் இருக்கட்டும். இவ்வாறு மானிட மகன், ஏன்னா ஆண்டவரே தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே, பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கே வந்தார். பாருங்கள், நம்மளை மீட்கிறதுக்கு அவர் உயிரை கொடுத்துருக்கிறாராம். இதை ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சகோதரன் வந்து அவருடைய சொந்தக்காரங்களை மீட்டு கொள்ளலாம், அதுக்கு ஈடான பணத்தை கொடுத்து. இங்கே நம்மளை சாத்தாங்கிட்டிருந்தும் பாவத்திலிருந்தும் சாவிலிருந்து மீட்கிறதுக்கு அவருடைய உயிரையும் உடலையும் ரத்தத்தையும் கொடுக்க வந்தார் நம்மளுடைய சகோதரராக. 55வது வசனத்தில் பாருங்கள், லேவியர் 25 ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்கள் என்னுடைய வேலைக்காரர்கள் என்றார். ஆண்டவர் இயேசு அந்த வேலைக்காரர்களுடைய வேலைக்காரர்கள், சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட்டாக இறுதிராமன் என்பது அப்போஸ்தலருடைய பாதங்களை கழுவுகிறார். ஏன்னா இஸ்ரேலை வேலைக்காரர்னு கூப்பிட்றாருனா, ஒரு நாள் அதே தலைப்பிள்ளைக்கு பதிலாக அவருடைய மகன் நேரடியாக வந்து ஆண்டவரே வேலைக்காரராக மாறப்போகிறார். ஸோ இதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஆண்டவர் எவ்வளவு தாராள உள்ளமாக இருக்க சொல்லார், எவ்வளோ அவர் எப்படி இரக்கமாக இருக்காரோ நம்மக்கிட்ட, அதே மாதிரி நம்மளையும் மற்றவங்ககிட்ட இருக்க சொல்லார். அவ்வளோதான் அவரோட நீதி. அவர் நம்மளை மன்னிக்கிறாரா, மற்றவங்களை மன்னிக்க சொல்கிறாரு. அவரோட ஜஸ்டிஸ் இதுதான் நம்மகிட்ட சொல்லுது. இதெல்லாம் எப்படி பண்ணணும்? ஆண்டவருக்கு அஞ்சி நட. அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு பயம் நம்ம மனசில் வேணும். அதை கேட்டால் ஆவியானவர் கண்டிப்பாக கொடுப்பார். நம்ம அதை மாத வழியாகவும் கேட்கலாம். அதே போல் பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கி 81வது திருப்பாடலில் எவ்வளோ அவர் நம்மளை நேசிக்கிறார் பாருங்கள். 10வது வசனத்தில் உன் வாயை விரிவாக திறங்கள், நான் அதை நிரப்புவேன் என்றார். ஆண்டவர் வந்து கோதுமையால் நிரப்புன்றார் அவர் பாருங்கள். ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையும் மலைத்தேனினாலும் உங்களை நிரப்புன்றார். இந்த மலைத்தேன் அந்த அப்பத்தை குறிக்கும், மன்னாவை குறிக்கும். நயமான கோதுமையில் தான் நம்ம அப்பம் செய்கிறோம். ஆண்டவர் நம்ம வாயை நிரப்பியிருக்கிறார். இப்போ இதனால் அவராலேயே நிரப்பியிருக்கிறார் நற்கருணையில். ஸோ நம்ம முடிஞ்சளவு ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறதுக்கு முயற்சிப்போம். நற்கருணையிலும் இறை வார்த்தையிலும் ஆண்டவரை நேசிக்கவும் நம்ம முயற்சிக்கலாம். அந்த கட்டளைகளெல்லாம் பாருங்கள், நம்ம 119 வாசித்தது போல் அவ்வளவு நேசிச்சார் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம இந்த பைபிளோட ஒவ்வொரு வார்த்தையை நேசிக்க முயற்சி. தேனை உண்ணுவது போல், அந்த நயமான கோதுமையை உண்ணுவது போல் நம்ம இறை வார்த்தையை வந்து நம்ம நேசிப்போம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கட்டளையும் நம்ம நேசிக்க முயற்சிப்போம். அது நமக்கு வரலையா, திரும்பவும் 119 எடுத்து திரும்பவும் வாசிக்கலாம். திரும்ப ஒரு தடவை வாசிக்கும் போது பைபிள் மேலே இருக்கக்கூடிய அன்பும் அந்த ஆசையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இறை வார்த்தை மேலே. அதை நம்ம பண்ண முயற்சிப்போம். அதே போல் இது எல்லாத்தையும் தாண்டி இறை வார்த்தையே மாமிசமாக இருக்குது. நற்கருணை நேசிக்க ஆரம்பிப்போம். உண்மையிலேயே நம்ம நற்கருணை நேசிக்க ஆரம்பித்தோன்னா வாங்கிறதுக்கு நம்ம தயாரிப்போம். ஸோ அதுவும் நம்ம மனதில் கொள்வோம். ஆண்டவருக்கு அஞ்சி ஆண்டவருக்கு என்னென்னா பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள் படிப்போம். அதை கடைப்பிடிக்கிறதுக்கு பலனை கேட்டு நற்கருணையில் போவோம். ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை விலக்கி மாசற்றவர்களாய் நேர்மையாளர்களாக வாழணும்னு ஆசைப்பட்டால் போதும். இந்த பைபிள் இணையர் ப்ராஜெக்டில் ஆண்டவர் அதுக்கான வழியை திறந்து வைப்பார். நாளைக்கு யூபிலி நாளில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.